காட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி சுகமாய் சந்தோஷமாய் இருக்கிறீங்களா? எப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் நினைக்கிற பொழுது எவ்வளவு நன்றி உள்ள உணர்வோடு கூட நாங்கள் காணப்படுகிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவலாய் கேட்கும்படி நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்களா? தேவர் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாய் நடத்துகிறார். அவர் இன்னும் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாகவும் அவர் வைக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்தீங்களா? ஒரு வாஞ்சியோட உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் பக்கமாய் வைத்துவிட்டு, ஆண்டவரே நீர் இன்றைக்கும் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறீங்களா? நிச்சயமாய் அவருடைய வசனம் உங்களோடு பேசும். நாங்கள் இந்த நாட்களிலே ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாங்கள் வாசித்து தியானம் பண்ணுவோமாக. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணி படைத்த கடவுளை மறந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மறந்தாலும் தேவன் மறக்காமல் அந்த மக்களை நினைத்தவராய் அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி அவர்களை பராமரித்து, அவர்களை பாதுகாத்து, அவர்களை போஷித்து, அவர்களை நடத்தின விதங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது எவ்வளவு ஆச்சரியமாய் தெய்வத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு எங்களுக்கு கொடுக்கிறது. பாருங்க, இந்த மக்களை பார்த்தே சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடுவீர்கள், நான் உங்களுக்கு இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு தாய் தன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கிட்டு இல்லையா, அது புதுசாக நடக்க பழகுது, அப்பொழுது தடுக்கு விழுந்து போயிட்டுது. அந்த நேரத்தில் அம்மாண்டு கூப்பிடுகிற பொழுது அந்த தாய் துடித்து பதறி ஓடிப்போய் அந்த குழந்தையுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். அதே போல தெய்வம் இந்த இடத்திலே தம்முடைய மக்களை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து சொல்லுவார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எந்த காரியம் உன்னிடத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அருமையானவர்களை பிரிந்து போயிருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுக்கு நேசிக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இந்த உலகத்தில் இல்லாமல் அவர் மரித்து போயிருக்கலாம், நீங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, அதன் நிமித்தம் ரொம்ப நீங்க துக்கப்பட்டு துயரப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒருவராய் இருக்க முடியும். அன்பு பிள்ளைகளை, உங்களுக்கு தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒருவேளை அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தைரியப்படுத்துகிறார். உறவுகள் இல்லாமல் போகலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நம் தட்டம் தனியாக தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நாலா பக்கமும் தேவைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான துன்பங்களும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நான் என்ன செய்யட்டும், நான் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தி செல்வது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கலாம். சில தாய்மாரிடத்தில் கேட்டால் அவர்கள் துக்கத்தோடு சொல்லுகிற காரியம், அடுத்த நாளைக்கு இல்லாவிட்டால் என் பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டம் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறேன். யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? யார் எங்களை பராமரிப்பார்கள்? யார் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள்? யார் எங்களுடைய சார்பிலே பேசுவார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேக தாய்மாரை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, மனிதர்களுடைய உதவியை நாங்கள் நாடும்படி தேடும்படி ஓடுகிறோம். நாங்கள் ஓய்ந்து விடக்கூடிய அளவுக்கு தேடியும் காண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த இடங்களிலும் நாங்கள் மனம் அதைரியப்பட வேண்டாம். நம்முடைய கண்களுக்கு தென்படாத ஒரு கரம் நம்மோடு கூட வருகிறது. அதுதான் இங்கே மக்கள் சொல்லுகிறார்கள், தேவா, நாங்கள் எதனால் விசுவசித்தவர்கள், நீங்கள் எங்களோடு வருகிறதினாலும் எங்களோடு இருக்கிறதினாலும் அல்லவோ என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் தேவனை புகழ்ந்து மகிமையாய் இங்கே பக்தர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
எங்களோட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் போகலாம். நாங்கள் தனித்தவர்களாய் நிற்கலாம். நம்முடைய தேவைகளிலே சந்திக்க முடியாத ஒரு பெரிய குழப்பத்தோடு கூட இருக்கலாம். அடுத்த கட்டம் நான் எப்படி நகர்ந்து போக வேண்டும், எப்படி எதை செய்வது என்று தெரியாமல் நான் தடுமாறுகிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பி அழுது கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதாக. நீங்கள் கூப்பிடுவீர்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் உங்களோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் கடக்க முடியும், எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண முடியும். அவர் உங்களோடு இருப்பதுதான் ஆச்சரியம். மனிதர்கள் மாறலாம், மனங்களும் மாறி போய் விடலாம், சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு விரோதமாய் நிற்கலாம். இந்த இடத்தில் எப்பொழுதும் மாறாதவரும் மறக்காதவரும் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய மகிமையின் தேவன் இந்த காலை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாக. அன்பு பிள்ளையே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பிசினஸ்ல தோல்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, வேலையே இல்லை என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிற இளைஞர்கள், யுவதிகளே, நீங்கள் தெய்வத்தை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி, இரவெல்லாம் கண்ணீர் வடித்து அழுது சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படி, உங்களோடு இருந்து உங்களை தைரியப்படுத்தும்படி சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உங்கள் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கொடுங்கள். தெய்வமே, என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு ஒரு அற்புதம் செய்து என் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணி தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுக்கும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகள் என்ன வாஞ்சைகள், தேவைகள், விருப்பங்களோடு இடத்திலே வந்து நிற்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே இவருடைய கண்ணீர்களை துடைத்தும் பிள்ளைகளை கனம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீரே கூட இரும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.